நம்ம அடுத்த குரூப் ஃபோர் எக்ஸாமினேஷன் எப்படி இருக்கும், அதை நம்ம எப்படி அப்ரோச் பண்ணா ஈஸியா கிராக் பண்ணலாம், சிலபஸ் சேஞ்ச் ஆயிருக்கு, அப்ப எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க கூடாது அப்படிங்கிற ஃபுல் வீடியோ இந்த இதுல கொடுக்குறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க. இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா குரூப் ஃபோர் எக்ஸாமினேஷனில் மேஜராக ரோல் பண்ணுறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த காம்படிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ காம்படிஷன் அப்படிங்கிறது என்னென்னா, ஸோ இதுக்கு முன்னாடி படித்த ஸ்டூடெண்ட்ஸ் ஏற்கனவே படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அவங்க அதுக்கப்புறம் இதுக்கு முந்தின செட்டில் படித்தவங்க இவங்க எல்லாரும் தான் ஒரு 30-40% வந்து என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கிளியர் பண்ணுவாங்க எக்ஸாமில். ஸோ ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ வந்து ஒருத்தர் வந்து இப்போ ஒருத்தர் தென்காசிக்காரராக இருப்பார். அவர் வந்து என்ன செய்கிறாரு, ஸோ மதுரையிலேயோ சிவகங்கையிலேயோ ஒரு வேலையில் இருக்கார். அங்கேருந்து ட்ரான்ஸ்ஃபருக்கு ட்ரை பண்ணுவார். ட்ரான்ஸ்ஃபர் உள்ள டிபார்ட்மெண்ட்டுக்கு உள்ளே போன உடனே ஒரு சில டிபார்ட்மெண்ட்லாம் ட்ரான்ஸ்ஃபரே கிடைக்காது, ரைட்டா? ஸோ அந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்டில் அவர் வேலை பார்க்கும் பொழுது என்ன செய்வார் அப்படின்னா, சொந்த ஊருக்கு போகணும் அப்படிங்கிற மனநிலை ஒருத்தருக்கு இருக்குது அப்படின்னா அவர் என்ன செய்வார், மறுபடியும் இந்த குரூப் ஃபோர் எக்ஸாமினேஷனை படிப்பார். ஸோ படித்து அடுத்த எக்ஸாம் கிளியர் பண்ணி டேரெக்டாக ஊருக்கு போகலாம். சப்போஸ் இவர் வந்து என்ன செய்யறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மதுரையில இருந்து பாஸ் ஆனவர் விருதுநகர் தான் வர முடியுது அப்படின்னா இவர் என்ன செய்வார், அடுத்த எக்ஸாமும் கண்டிப்பா எழுதுவார். சரியா? ஸோ இப்படி இருக்கும்போது என்னது, இவங்களுடைய நாலேஜ் கூட நம்ம என்ன செய்யணும், போட்டி போடணும். சரியா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்துட்டீங்கன்னா இவங்கெல்லாம் ஒரு அட்வான்டேஜ் இருக்கு என்ன அப்படின்னா, டாப் ஸ்கோரிங் பண்ணுவாங்க. டாப் ஸ்கோரிங் பண்ணிட்டு சப்போஸ் இப்போ மதுரையில் இருக்காங்க, மதுரையில இருந்து இந்த சவுத் சைடில் எதுவுமே டிஸ்ட்ரிபியூஷன் வேகன்சி வரல அப்படின்னா அப்போ அவங்க என்ன செய்வாங்க, கவுன்சிலிங்க்கு வரமாட்டாங்க. அப்படிங்கிற நமக்கு என்னது, அந்த வேக்கண்ட்டை நம்ம ஃபியூச்சரில் பின்னாடி உள்ளவங்க வந்தோம்னா ஆக்குப்பை பண்ணிக்கலாம். சரியா? ஸோ காம்படிஷன் லெவல் அப்படின்னு பார்க்கும் பொழுது கடந்த வருடங்களை கம்பேர் பண்ணும் பொழுது காம்படிஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்கு. ஆனால் புதுசாக படிக்க வரக்கூடியவங்க எண்ணிக்கையும் கொஞ்சம் அதிகரிச்சிருக்கு. ஏன் அப்படின்னா இப்போ கவர்மெண்ட் தொடர்ந்து இந்த யூபிஎஸ் அப்படிங்கிற யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீம் அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது போக 8th பே கமிஷன் அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து கொண்டு வரணும் அப்படின்னு ஒரு குழு அமைச்சிருக்காங்க. ஸோ இது ரெண்டை பற்றின வீடியோவும் நம்ம அடுத்தடுத்த வீடியோக்குள்ள வந்து நான் போடுறேன் ஃபுல் டீட்டெயில். சரியா? ஸோ இப்போ இதனால என்ன அப்படின்னா 50% நமக்கு சம்பளம் கிடைக்கும் அப்படின்ட்டு, ரிட்டையர்மெண்ட் பென்ஷன் கிடைக்கும்ட்டு ஏகப்பட்ட கேண்டிடேட், ஸோ ஐடி கம்பெனியில் வேலை பார்க்கறது கூட காம்படிட்டிவ் எக்ஸாமுக்குள்ள உள்ள என்ட்ரி ஆகுறாங்க அப்படிங்கிற தகவல் வந்து இப்போ நம்ம கொடுக்குது. ஸோ அது போக என்ன அப்படின்னா டிஎன்பிசி ஸோ மேஜராக ஒரு ரீஃபார்ம் பண்ணிட்டாங்க. என்னன்னா அந்த சிலபஸை சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி இருந்த மாதிரி சிலபஸ் வந்து இப்போ வந்து கிடையாது. ஸோ தமிழ்லையுமே ஏகப்பட்ட சேஞ்சஸ் அண்ட் ஜிகேலையும் ஏகப்பட்ட சேஞ்சஸ். ஸோ மோஸ்ட் யூடியூப் சேனல்ஸ் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இதெல்லாம் நமக்கு பெரிய சேஞ்சஸே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம இதில் சும்மா ஒரு சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக டிஎன்பிசி இவ்வளோ தூரம் ஸ்டெப் எடுத்துருக்க மாட்டாங்க. சரியா? ஸோ அதில் என்னென்ன சேஞ்சஸ் இருக்குது, அப்போ என்னென்னதுக்கு என்னென்ன ப்ரையாரிட்டி கொடுக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். சரியா? ஸோ நம்மளுடைய எய்ம் வந்து என்னதான் இருக்குன்னா above 170, ரைட்டா? ஸோ 170 கொஸ்டின்ஸ் வந்து அடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம என்ன செய்ய வேண்டாம், யாருக்கும் பயப்பட வேண்டாம். நீங்கிட்ட கவுன்சிலிங் போயிட்டு நல்ல ஒரு டிபார்ட்மெண்ட், விரும்பிய டிபார்ட்மெண்ட்டை எடுத்துட்டு வரலாம். சரியா? இன்னைய நிலைமை அதான் சினாரியோ. ஸோ அதுக்கு எப்படி படிச்சா எடுக்கலாம் அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, இந்த சயின்ஸ்ல நமக்கு 5 கொஸ்டின் தான். அதனால நம்ம என்ன செய்யலாம், இதெல்லாம் லாஸ்ட் வச்சுக்கலாம். ஜியாகிரபியும் லாஸ்ட் வச்சுக்கலாம். சரியா? ஜியாகிரபியை அதாவது சயின்ஸை கம்பேர் பண்ணும்போது ஜியாகிரபியில் சிலபஸ் கம்மியாக இருக்குது. சரியா? அதனால நம்ம ஜியாகிரபி கூட சயின்ஸுக்கு முன்னாடி ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துக்கலாம். ஸோ த ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் எது கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பாலிட்டிக்கு தான் கொடுக்கணும். ஏன் பாலிட்டி கொடுக்குறேன், ஸோ ஏன் இந்த எக்கனாமிக்ஸில் 20 கொஸ்டின் இருக்குது, ஏன் இது கொடுக்காம இது கொடுக்குறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இதில் படிக்கக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது என்னென்னா நம்ம ஆல்ரெடி நிறையா விஷயங்கள் இப்போ மாறி மாறி படிச்சிருப்போம். அதனால இது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் புரிதலுக்கு. சரியா? ஸோ டேட்டாஸும் என்னன்னு கேட்டிங்கன்னா கம்மியாக இருக்கும். இந்த 15க்கு ஈஸியாக நம்ம நம்ம நல்லா படித்தோம், ஸ்கூல் புக் மட்டும் படித்தாலே போதும், 14 கொஸ்டின் கிட்டத்தட்ட ஈஸியாக எடுத்துடலாம். 14-13 கொஸ்டின். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் நம்ம என்ன செஞ்சோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா படித்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 15 எடுத்துக்கலாம். ஸோ இருந்தாலும் இதில் நான் ஒரு 13 அப்படிங்கிறத போடுறேன். நெக்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் எது கொடுக்கணும் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா இந்த இருக்கு பாருங்க, இது கொடுக்கணும். சரியா? ஸோ செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து என்னன்னா இந்த ஹிஸ்ட்ரி, திருக்குறள், இந்த இருக்குன்னா நம்ம சங்கமேச்சே, அதாவது யூனிட் 8 தான் இப்படி பிரித்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கலாம், இதுக்கு நம்ம கொடுக்கும் பொழுது இதில் என்னெல்லாம் இருக்குன்னா இந்த தமிழ் சொசைட்டி, தமிழ் சங்கம், திருக்குறள், ரைட்டா? அடுத்து ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் இன் இந்தியா. ஸோ தமிழ்நாடு ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் இருக்குல்ல, அந்த 10th புத்தகம்லாம் இருக்கு இல்லையா, அதை படித்தாலே என்னது இதில் நம்ம மேக்ஸிமம் வந்து எடுத்துடலாம். ஸோ 20 கொஸ்டின் இருக்கு. 20 கொஸ்டினுக்கு நம்மளால ஒரு 17 எடுக்கணும். சரியா? டார்கெட் வைப்போம்.
அதுக்கப்புறம் என்ன இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த எக்கனாமிக்ஸ் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். 3வது ப்ரிஃபரன்ஸ். ஸோ அப்போ 3மே இந்த 3 மட்டும் படிச்சா போதும். நம்ம ஜிகேல எவ்வளோ எடுத்துடலாம்? 60 கொஸ்டின் கிட்ட கவர் பண்ணிடலாம். சரியா? இந்த 3 படிச்சிட்டோம்னா 60 கவர் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நம்ம என்ன படிக்கணும் அப்படின்னா, இந்த ஹிஸ்ட்ரி படிக்கணும். சரியா? ஏன் ஹிஸ்ட்ரி படிக்கணும் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி இந்த ஹிந்துஸ் வேலி சிவிலைசேஷன் எல்லாமே ஸ்கூல் புக்ல நல்லா மனப்பாடம் பண்ணியிருப்போம். நம்மளோட யூடியூப் சேனல்லே கண்டினியூஸாக அடுத்த வீடியோக்கள் வந்து என்னென்னா வரும். சரியா? ஸோ ஸ்டே டியூன். ஸோ நெக்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் இதுக்கு நான் கொடுக்குறேன். 4வது. அடுத்து 5வது ப்ரிஃபரன்ஸாக நம்ம என்ன கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆப்டிடியூட் ரீசனிங் பற்றி பேர சொல்கிறேன். ஸோ 5வது ஜியாகிரபி, 6வது ஜென்ரல் சயின்ஸ். சரியா? ஜென்ரல் சயின்ஸ்லாம் கடைசி தான் படிக்கணும். ரைட்டா? அதில் செலக்டட் டாபிக் இருக்குது. நம்ம யூடியூப் சேனலை மட்டும் வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. கண்டிப்பாக நீங்கள் இந்த வட்டம் 2025 குரூப் 4ல் கண்டிப்பாக உள்ளே வருவீங்க வேலைக்கு. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, ஆப்டிடியூட்ல 15ம், பசில்ஸ் அதாவது ரீசனிங்கில் ஒரு 10 கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு நான் உங்களுக்கு கரெக்டி. ஸோ 25 வேங்க வைக்கிறது என்னுடைய கடமை. ரைட்டா? 25 நீங்கள் கம்பல்சரி எடுத்துருவீங்க. ஸோ அப்படின்னா நீங்கள் மேஜராக படிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த 1, இந்த 2, இந்த 3. ஸோ 60 கவர் ஆயிருமா? இதில் உங்களுக்கு ஒரு 25. ஸோ மொத்தம் 85 கொஸ்டின் நீங்கள் கவர் பண்ணிடலாம். இது கூட நீங்கள் என்ன செஞ்சிடலாம், சும்மா ஒரு இதுக்காக ஒரு உப்புக்கு படிச்சுக்கலாம். இந்த ஹிஸ்ட்ரி இந்த இதெல்லாம் வந்து உப்புக்கு படிச்சுக்கலாம். சரியா? சும்மா ஏதாவது ஒரு படிக்கணுங்கிற காரணத்துக்காக படிச்சுக்கலாமே தவிர ரொம்ப போட்டு சின்சியராக படிக்கணும்னு அவசியம் இல்லை. டாப் மார்க் வாங்கணும் அப்படின்னா இந்த ஹிஸ்ட்ரியை மட்டும் படிச்சுக்கலாம். படிச்சிட்டிங்கனால உங்களுக்கு என்ன வந்துடும், கிட்டத்தட்ட 190 கொஸ்டின் கவர் பண்ணிடுவீங்க. சரி தானே? சரி, இது ஜிகேல உள்ளது. ஜிகே என்னை பொறுத்த வரைக்கும் ஈஸி தான் பண்ணியிருக்காங்க. ஸோ போன வட்டம் சிலபஸை பார்த்தோம்னா ரொம்ப கஷ்டம். ரைட்டா? ஸோ சயின்ஸில் உங்களுக்கே தெரியும், ஏகப்பட்ட போர்ஷன்ஸ் இருக்கும். ஸ்கூல் புக்கு ஃபுல்லாக தரவாக படிக்கணும். ஜியாகிரபிலையும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சிலபஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போ எல்லாமே சுருக்கி உங்களுக்கு இந்த மேஜர் 4 போர்ஷன் மட்டும் படிச்சீங்கனாலே போதும். 80 கொஸ்டின் கிட்டத்தட்ட நீங்கள் என்ன செஞ்சிடலாம், 70 கவர் பண்ணிடலாம். வாங்க. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, இந்த தமிழ் டெஸ்ட். ஸோ இதில் உங்களுக்கு இன்னொரு காம்படிட்டிவ் அதிகரிக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஸோ போன குரூப் 4ல் வந்து இங்கிலீஷ் மீடியம் வந்து கிடையாது. ஒன்லி தமிழ் மட்டும்தான் இருந்தது குரூப் 4க்கு. ஆனால் இந்த வட்டம் வந்து என்ன அப்படின்னா, இங்கிலீஷ் மீடியத்தையும் உள்ளே அனுப்பிச்சி விட்டாங்க. அப்படி என்ன இங்கிலீஷ் மீடியம் வந்து ஈஸி அப்படிங்கிறீங்களா? ஸோ இங்கிலீஷ் மீடியம் 10th புக்கை தாண்டி ஒரு கொஸ்டின் கூட எடுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து என்னது, வென் கம்பேர் டு த நம்ம தமிழ் வந்து அவங்களுக்கு ஈஸி. ஸோ சிலபஸ்லாம் பாருங்கள் எவ்வளவு சிம்பிளாக இருக்குன்னு. டெக்னிக்கல் டேர்ம்ஸ்ன்னு போட்டு மொத்தம் 4 தான். ரைட்டா? ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸி அவங்களுக்கு சிலபஸ். நமக்கு சிலபஸ் கொஞ்சம் கஷ்டம். தமிழை பாருங்கள் எவ்வளோ, அந்த ஒரு இதே எவ்வளோ இருக்குது பாருங்கள். ரைட்டா? ஸோ தமிழை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இலக்கணத்தில் இந்த வட்டம் அதிகமான மார்க் கொடுத்துருக்காங்க. ரைட்டா? நல்லா புரிஞ்சுக்கணும். இலக்கணத்தில் பாருங்க, பிரித்து எழுதுதல், சேர்த்து எழுதுதல், சந்திப்பிழை, குறிநெடு வேறுபாடு, லகர வேறுபாடு, நகர வேறுபாடு எல்லாத்துக்கும் சேர்த்து எவ்வளவு 25 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ரைட்டா? அது போக இந்த சொல் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட இலக்கணம் மட்டுமே உங்களுக்கு எவ்வளவு அப்படின்னா 25, இங்கே ஒரு 15, 40, இங்கே ஒரு 15, 55, இங்கே ஒரு 10, 65, இங்கே ஒரு 15, 80. கிட்டத்தட்ட 85 கொஸ்டின் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இலக்கணம் மட்டுமே. ரைட்டா? இலக்கணம் மட்டுமே எவ்வளவு, 85 கொஸ்டின் இருக்கு. ரைட்டா? இலக்கணம் மட்டும் 85. அதுக்கப்புறம் ஒரு 15 கொஸ்டினுக்கு தான் என்ன இருக்கு, இந்த மற்ற எல்லாமே இருக்கு. ஸோ டிகேசி எழுதுனது. ஸோ அப் டு 10th வரைக்கும் தான் பாருங்க. 10th வரைக்கும் தான் கொடுத்துருக்காங்க. 10ஆம் புக் வரைக்கும் நீங்கள் தரவாக படிச்சினாலே போதும். ரைட்டா? இதில் வந்து நீங்கள் எது தமிழில் வந்து 95+ கண்டிப்பாக போட்டே ஆகணும். இப்போ உள்ள சிலபஸ் படி 95+ நீங்கள் போடணும். ஏன் அப்படின்னா இலக்கணம் எல்லாருமே படிச்சிருவாங்க. ரைட்டா? நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள். கம்பல்சரி எல்லாமே நல்லா உங்களுக்கு டீச்சிங் பண்ணுவோம். ஸோ தமிழில் வந்து 95ங்க கண்டிப்பாக எடுத்தே ஆகணும். ஜிகேல அந்த 85 எடுத்தே ஆகணும். ரைட்டா? ஸோ இப்படி இருந்தீங்கன்னா நீங்கள் நல்லா சேஃபாக இருக்கலாம். ஸோ 180 அந்த ரேஞ்ச் வந்து மார்க் எடுத்துட்டீங்கன்னா நீங்கள் டாப் ரேங்க்கு போகலாம். ரைட்டா? ஸோ இதில் ஒரு 5 கொஸ்டின் மைனஸ் பண்ணிக்கலாம். இதில் ஒரு 10 கொஸ்டின் மைனஸ் பண்ணிக்கலாம். 10 கொஸ்டின் 80 கண்டிப்பாக எடுத்தாகணும். ரைட்டா? ஸோ அப்போ இதில் 170 ஒரு 10 கொஸ்டின் மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா அப்போ 170 இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் நம்ம என்ன செய்யணும், டார்கெட் வச்சு படிக்கணும். சரியா?
அப்படி படித்தா மட்டும்தான் குரூப் 4 எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். ஆமாம், அதுக்கு நம்ம சேனலில் தொடர்ந்து கண்டினியூஸாக வீடியோ போடுவோம். ஸோ இன்னைக்கு கூட நம்ம இந்த இதில் இலக்கண பார்ட்டில் ஏதாட்டும் ஒன்றுக்கு டீட்டெயிலாக உங்களுக்கு வந்து என்ன செய்வோம், ஸோ எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுப்போம். அதுக்கு முன்னாடி வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மேத்ஸ் வந்து டெய்லி வீடியோ உங்களுக்கு நம்ம யூடியூப் சேனலில் போட்டுருவோம், அதை பார்த்துக்கோங்க. அது போக என்னன்னா, இந்த ஸ்கூல் புக்கில் உள்ள இலக்கணங்கள் ஃபுல்லாக பார்த்துடணும். முதல்ல இலக்கணம்னே ஒரு சீரியஸ் எடுத்து போட்டுருவோம், ரைட்டா? அப்படி போட்டால் தான் உங்களுக்கு என்ன இது கிட்டத்தட்ட ஒரு 80 கொஷின் கவர் ஆகுமா, 85 கொஷின் கவர் ஆயிரும் இலக்கணம் மட்டுமே, ரைட்டா? ஸோ இதை போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யலாம், மற்ற வீடியோக்களை அப்லோட் பண்ணுவோம். ஸோ நம்ம சேனலை வாட்ச் பண்ணிங்கனாலே 2025 நீங்கள் ஒரு அரசு அதிகாரி, ரிசல்ட் எல்லாமே ரொம்ப குயிக்காக போடுறதுல நம்மளுடைய ஐஏஎஸ் ஆஃபீஸர் அவர்கள் வந்து ரொம்ப மும்முரமாக இருக்காப்புல. ஸோ அதனால் கரப்ஷன்ஸ்க்கும் எந்த வழியும் இல்லை. ஸோ சீக்கிரமாக நீங்கள் படித்து நல்ல வேலையில் போய் உட்காந்துடலாம். கண்டினியூஸாக நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள், எக்ஸாமை கிளியர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.